லைஃப்பில் எதனா பண்ணி நம்மளும் முன்னேறி வந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு சிறு தொழிலை எடுத்து அதை பர்ஃபெக்டாக முன்னேற்றி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். பட் இந்த தடங்கல், பிரச்சனை, கஷ்டம் இதெல்லாம் எங்கேருந்து தான் வருதோ இல்லையோ டைமுக்கு கரெக்டாக வந்துடுதுங்க. உங்களுடைய வீட்டில் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணலன்னா கூட பரவாயில்லைங்க. தயவு செஞ்சு டிமோட்டிவேஷன் பண்ணி அவங்கள இறக்கி உட்கார வைக்காதீங்க. எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வீட்டில் குழந்தைங்களையும் பார்த்துட்டு ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறேன்னா அவளுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ஹெல்ப் பண்ணனா கூட பரவாயில்ல. ஆனால் இலக்கணமாக பேசி கஷ்டப்படுத்தி வாழ்க்கையை வீணளிக்காதீங்க. அப்படி தான் இப்போ என்னுடைய நிலைமையும் இருக்குது. பட் என்னுடைய நம்பிக்கையை நான் கண்டிப்பாக விட மாட்டேன். தவறுதலாக ஒரு முடிவெடுத்து திரும்பவும் இல்லை நம்ம தப்பாக எடுத்துட்டோம் அப்படின்ட்டு திரும்ப என்னுடைய தொழிலை நான் முன்னேற்றி எடுத்துகிட்டு போகணும், என் குழந்தைங்கள பார்த்துக்கணும் அப்படின்ட்டு நான் திரும்ப என் நம்பிக்கையை கை விட்டுட்டு அந்த நம்பிக்கை காப்பாற்றும் அப்படின்ட்டு நான் என்னுடைய தொழிலை செஞ்சிட்ருக்கேன்.